எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க நபர் உங்களுக்கான நபரா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியரான டீடைல்ஸ் வந்து கொடுப்பேன். ஃபேஸ்புக்லயும் நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம். லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இங்க கொடுக்குற அதே சப்போர்ட் ஃபேஸ்புக்லயும் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? உங்கள் நபர் உங்களுக்கான நபரா? நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா, இவங்கதான் என் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கானவங்க தானே நிஜமாகவே அப்படின்னு சொல்லி ரீடிங்ஸ் இருக்கு. உங்கள் நபர், ஓகே, இந்த கார்டு வருது. உங்கள் நபர் உங்களுக்கான நபரா? ஓகே, உங்கள் நபர் உங்களுக்கான நபர். நீங்கள் மனதில் நினைத்த நபர் உங்களுக்கான நபரா? நீங்கள் மனதில், ஓகே, இந்த கார்டு வருது. இந்த நபர் உங்களுக்கான நபரா அப்படின்னு கேட்கும்போது 4 of Wands அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து ஒரு திருமணத்திற்கான ஒரு கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்டு எடுக்கும் போது இந்த கார்டு வந்து நடுவுல வந்து விழுகுது. ஓகேங்களா? அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த நபர் உங்களுக்கான நபர் தான். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து எல்லா உறவுக்கும் நம்ம கார்ட்ஸ் எடுக்கும் போதும் வராது. திருமணத்திற்கான ஒரு கார்டு அப்படின்னது ஒரு சிறப்பான கார்டு. ஓகேங்களா? அது எல்லா உறவுகளுக்கும் நம்ம எடுக்கும் போதும் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கைகூடி வராது. நம்ம காதல் வாழ்க்கைக்காகவே எடுத்தா கூட இந்த கார்டு, பர்டிகுலரா இந்த கார்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னும் போது நம்ம இப்ப இதை கேட்டிருக்கோம் இல்லைங்களா? என்ன கேட்டிருக்கோம்? நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கான நபர் தானா? உங்களுடைய தேர்ந்தெடுப்பு சரியா? உங்களுடைய சாய்ஸ் வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கார்டு வருது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு திருமண பந்தம் வந்து நிச்சயமா இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. உங்களுக்கும் உங்க நபருக்கும் இடையில 1000 பிரச்சனை வந்து இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உறவு அப்படின்னாலே அது ஒரு சண்டை, சிக்கல், இது எல்லாமே வந்து இருக்கும். அதுதான் உறவு அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த உறவுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கலாம், நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், இல்ல ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லயும் நீங்க இருக்கலாம். இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், பேசிக்கிட்டே இருப்பீங்க, தொடர்புல இருந்துகிட்டே ஒரு புரிதல் இல்லாதது, ஒரு பேச்சுவார்த்தை இல்லாதது, தொடர்புல இருப்பீங்க, பேசக்கூடிய விஷயத்துலதான் இருக்கும், பேசக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பீங்க, இருந்தும் உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல சமரசமான பேச்சுவார்த்தை வந்து இருக்காது. அப்படின்னும் போது அந்த உறவு வந்து நம்மளுக்கான உறவு தானா? இந்த உறவு வந்து கடவுள் நமக்காக கொடுத்த உறவு தானா? இவங்கள நமக்கான ஆள்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம மனசுல நினைக்கிறோம். ஆனா இவங்க உண்மையிலேயே நமக்கான ஆள் தானா அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வந்து நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான, குழப்பமான, ஒரு தயக்கமான கேள்வி, இல்ல ரொம்ப நாளாவே உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்பவே தயக்கமா இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்றது வந்து தெரியாது. அதற்காக தான் நம்ம இந்த டாபிக் வந்து நம்ம பண்றோம். உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க. செலிப்ரேஷன் அப்படின்னும் போது உங்க 2 பேருக்குள்ள ஒரு கொண்டாட்டம் வந்து நிச்சயமாக இருக்கும். உங்க கல்யாணம் வைங்க, உங்க 2 பேருக்குள்ள ஒரு திருமண பந்தம் வந்து தொடங்க போகுது அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பா உங்க 2 பேரு மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும், அவ்வளவு வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆனந்தம் வந்து வரும்.
ஓகேங்களா? நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். சோ அதுவுமே உங்களுக்கு கைகூடி வரும். ஏற்கனவே நம்ம பல வீடியோல இந்த மாதிரி கார்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சில பேருக்கு வீடு வாங்கிக்கிட்டு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும். இந்த லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவாவே இது இருக்கும். வீடு வாங்கிட்டு திருமணம் பண்றது, இல்ல அந்த வீட்டிலேயே வச்சு ஒரு திருமணம் வந்து பண்றது, சிம்பிளா வந்து பண்ணணும். வீட்டுக்கு முன்னாடியே சும்மா ஒரு 10 பேர் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணணும். மேரேஜ் வந்து பண்ணணும். சில பேருக்கு கோவில்ல பண்ணணும். சில பேருக்கு வந்து பெரிய மண்டபம் எடுத்து கிராண்டா பண்ணணும்னு இருந்தா கூட அந்த வீட்டுல முத நம்ம கட்டுற வீட்டுல வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த திருமண வாழ்க்கை வந்து நீங்க நினைத்த நபர் கூட உங்களுக்கு கை கூடும். அப்ப நீங்க நினைத்த நபர் வந்து உங்களுக்கான நபரே அப்படிங்கிற ஆன்சர் வந்து முதல் கார்ட்லயே நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கார்டு பார்க்கும்போது 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இது வந்து ஒரு ஃபியூச்சரை நோக்கி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரி மேம், திருமணம்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்க பிரிஞ்சிருக்கோம், சேரவே முடியாத இடத்துல இருக்கோம், எங்களால சேரவே முடியாது, 2 வீட்டுக்கு நடுவுல பிரச்சனை, 2 வீடும் ஏத்துக்க மாட்டாங்க, என் நபரே என்ன சரியா என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க வந்து சேருவோம் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் நீங்க நாங்க சேருவோம்னு சொல்றீங்க, முதல் கார்ட்லயே சொல்லிட்டீங்க, திருமணம்னு சொல்றீங்க, சரி எங்களுடைய உறவு எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல நாங்க எப்படி இருப்போம், எங்க உறவு வந்து நல்லபடியா போகுமா எங்க திருமண வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கும். நிச்சயமாக ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை வந்து நல்லபடியாக சந்தோஷத்தின் கனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனந்தத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக தொடங்கும், சிறப்பாகவே முடியும். சிறந்த தொடக்கம் மட்டும் இருந்தா பத்தாது, சிறந்த முடிவும் வந்து என்ன தேவை இல்லைங்களா? கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோ சிறந்த தொடக்கம் இருக்கு, சிறந்த முடிவும் உங்களுக்கு இருக்கு. நீங்க எப்படி வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. அதாவது இந்த நபரை நீங்க டிபெண்ட் பண்ணாம நீங்களே ஒரு ஒர்க் போறது, நீங்களே ஒரு பிசினஸ் பண்றது, அதுல நீங்க பெரிய இடத்துக்கு வர்றது, உங்க நபரும் உங்களை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஒரு பெரிய இடத்துல வேலையில வந்து இருப்பாங்க. சோ 2 பேரை பினான்சியலா டிபெண்ட் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவலாவே ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க 2 பேரும் சேரும் போது உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்களோ உங்க வாழ்க்கை வந்து அப்படியே அமையட்டும் அப்படிங்கறத இந்த கார்டுடைய முழு அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். ரிவார்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீ பாக்குறதுக்கு வந்து நீ அழகா இருக்க, இல்ல வந்து நீங்க வந்து இந்த விஷயம் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, உன் கேரக்டர் இந்த இடத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பிரேஸ் பண்ணிப்பீங்க. பிரேஸ் அப்படின்னா புகழ்ந்துக்கிறது, ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. சோ ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போகணும் அப்படின்னா ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். அப்படின்னும் போது அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது வீட்டுல வேலை மட்டுமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஆஃப்டர் மேரேஜ், உங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து சரியான ஒரு வரவேற்பு இல்லை, உங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து சரியான வரவேற்பு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க ஒரு அடிமையா போன மாதிரி தானே இருக்கும், ஒரு ஸ்லேவ் மாதிரி தானே நீங்க இருப்பீங்க. ஆனா இதே உங்க நபர் வந்து உங்களுக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்றாங்க, பாராட்டுறாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னும் போது உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்படிதான் உங்க கல்யாண வாழ்க்கை இருக்கு, தெரியுதுங்களா கார்டுல? அப்போ நீங்க பினான்சியலாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திருமணத்திற்கு பிறகும் இப்ப நீங்க பினான்சியலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், 2 பேருமே இண்டிவிஜுவலா, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, பினான்சியலா நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் சேரும் போது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப ரிச்சஸ்டா இருக்கு. அதுதான் இந்த கார்டு சொல்றது, ரொம்ப ரிச்சஸ்டா, ரொம்ப ராயலா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்க கல்யாண வாழ்க்கையில கைகூடி வருது. இந்த நபர் கூட உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பாக அமையுது. அதாவது செல்வ செழிப்போடு கல்யாணம் பண்ணும்போது ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா? 16 செல்வமும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடும். அதுதான் இந்த கார்டுடைய பொருத்தம் அமைப்பு. இப்போ இந்த கார்டு பார்க்கலாம். இந்த கார்டு வந்து 17 அப்படின்னு வந்திருக்கு, தெரியுதுங்களா? 17 இந்த ஸ்டார் கார்டு. ஸ்டார் கார்டு அப்படின்னும் போது உங்களுக்கு எப்பவுமே திருமணம் இந்த நபர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நபரை நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு உங்களை அறியாமையே ஒரு நம்பிக்கை வந்து வரும். இவங்க தானே
நமக்கானவங்க தான்ப்பா, நமக்கான ஆள் இவங்க அப்படிங்கிறது உங்களை மீறி வரும். ஆனா எங்களுடைய நடவடிக்கையில பார்த்தா அது தெரியாது. இவங்க உங்களை அளவுக்கு அதிகமா வெறுப்பாங்க, அளவுக்கு அதிகமா திட்டுவாங்க, இவங்க உங்களுக்கான நபரே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணுனாலும், அதாவது எப்படி சொல்றது, எவ்வளவுதான் இந்த நபர் உங்களை காயப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும், கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த நபர் நமக்கான நபர் தான் அப்படிங்கிற ஒரு ஹோப், ஒரு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு பதறவே தோணாது. என்னடா இவ்வளவு தூரம் நம்மள நம்மள இப்படி பண்றாங்க, நம்ம இவ்வளவு தூரம் அவங்கள லவ் பண்றோம், நம்மள அவங்க ரொம்ப ஆழமா ஹர்ட் பண்றாங்க, நம்மள வேண்டான்னு நினைக்கிறாங்க, நம்ம கூட பேச மாட்டேன்றாங்க, இருந்தும் உங்களுக்கு அவங்கதான் எனக்கு எல்லாமே, அவங்கதான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன், அவங்கதான் என்னோட பர்சன் அப்படிங்கிற எண்ணம் உங்களை அறியாமையே வரும். ஆனா உங்களுக்கே தோணும், நீங்களே உங்க மேல கோவப்பட்டுப்பீங்க. இவ்வளவு தூரம் அவங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க, இருந்தும் நீ அவங்கதான் நினைச்சிட்டு இருக்கல, நீங்களே உங்களை திட்டிப்பீங்க, நீங்களே தனக்கு தானே செல்ஃப் டாக்க நீங்களே பேசிப்பீங்க. உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, நீயே போய் அவங்க கிட்ட போய் பேசுற, அவங்க உன்னை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, இருந்தும் நீ அவங்களுக்கு அவங்க உன்கிட்ட வருவாங்க, உன்னை திருமணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க. அதே மாதிரி அவங்க உங்களை எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு வெறுத்தாலும் நீங்க ரொம்ப காமாவே இருப்பீங்க. முக்காவாசி நேரம் திட்டுனா திட்டுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் சீக்கிரம் வராது. ஆனா பேசிக்காவே நீங்க ரொம்ப கோவப்படுற ஒரு நபரா இருப்பீங்க. யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆனா இந்த நபர், நீங்க மனசு நினைச்சிட்டு இருக்க இந்த நபர் உங்களை அப்படி திட்டுவாங்க, உங்களை அவ்வளவு வெறுப்பாங்க, வேணான்னு இருந்துமே உங்களுக்கு அவங்க கிட்ட கோவமே பட தோணாது. அவங்க உங்களை எவ்வளவு திட்டினாலும் ரொம்ப காமா சிரிச்சுக்கிட்டே நீதான திட்டு, உரிமையா திட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நீங்க இருப்பீங்க. ஏதோ அவங்க உங்களை திட்டுறது ஒரு இளையராஜா சாங் கேட்கிற மாதிரி உங்களுக்கு மனசுல ஓடிட்டே இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் பீஜம், என்னடா படத்துல பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி, வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்க மாதிரி நீங்க ஹாப்பியாவும் நம்பிக்கையோடையுமே இருப்பீங்க. அவங்க உங்களை எவ்வளவுதான் வெறுத்தாலும் உங்களால திருப்பி அவங்கள முழுமையா வெறுக்க முடியாது. அவங்க மேல நிச்சயமா கோபம் இருக்கு, உங்களுக்கு தீராத கோபம் இருக்கு. கோபம் தான் இருக்கு, நான் சொல்றது வெறுப்பு இருக்காது. வெறுப்பு வேற, கோபம் வேற. வெறுப்புங்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்கும். கோபம் அப்படிங்கிறது அந்த சமயத்துலதான் இருக்கும். திருப்பி அவங்க மேல பாசம் வந்துடும். அது முன் கோபப்படுறது, ஷார்ட் டெம்பர்டா இருப்பீங்க. எல்லார் மேலயுமே நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர் தான். இந்த பர்சனும் இப்படி பண்றாங்கன்னும் போது உங்களுக்கு கோவம் வரும். பட் அவங்க மேல உங்களுக்கு வெறுப்புங்கிறது சுத்தமாவே இருக்காது. உங்களை அறியாம ஒரு சந்தோஷம், உங்களை அறியாம ஒரு ஹோப், இவங்கதான் நமக்கு அப்படிங்கிற ஒரு ஃபெய்த். கடவுள் மேல உங்களுக்கு ஒரு தீராத நம்பிக்கை இருக்கும். கடவுள், டிவைன், யூனிவர்ஸ், இவங்க மேலதான் உங்களுக்கு ஒரு தீராத அன்பு, தீராத நம்பிக்கை. தொடர்ச்சியாகவே யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வர மெசேஜஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய போன்லயே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்க மனசுல ஒரு கேள்வி நினைச்சிட்டு நைட்டு தூங்குவீங்க, அதற்கான ஒரு விடை யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது அந்த பர்சனை நீங்க நினைச்ச நபர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி நீங்க ஒரு கேள்வி உங்க மனசுல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வேண்டிட்டு நைட்டு தான் படுக்கிறீங்க, மார்னிங்கே அதுக்கான ஒரு வீடியோ யாராவது போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் யூனிவர்ஸும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ற மாதிரியே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம யூஸ்வலாவே சொல்ற சிம்டம்ஸ் என்னன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறது, அதே மாதிரி நிறைய சாம்ஸ் பாக்குறது, பட்டர்ஃபிளை சாம், இந்த மாதிரி அவுல் சாம், இப்படி நிறைய சாம்ஸ் பாக்குறது. ரொம்ப ரொம்ப மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 to 4, அதாவது காலையில 2 மணில இருந்து 4 மணிக்குள்ளார என்னைக்குமே தொடர்ச்சியாக ஒரு முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த நபருடைய நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் அந்த நபருடைய நினைப்பு உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க கூட நீங்க செப்பரேஷன்ல இருப்பீங்க, நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருப்பீங்க. இருந்தும் அந்த நபர் உங்க கூட டிராவல் ஆயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஹோப். உங்களை விட்டு அது போகவே போகாது. நீங்க எவ்வளவு அப்செட்டா இருந்தாலும் திரும்ப உங்க மனசுல உட்காந்துக்கும், அவங்க உங்களுக்கானவங்க தான், அவங்க உனக்கானவங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டே இருக்குல்ல. தட் இஸ் லவ், தட் இஸ் ட்ரூ லவ். அது உங்க மனசுல இந்த நபரை நோக்கி, அதாவது எல்லாரு மேலயும் அந்த ஒரு ஃபீல் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் நபர் மேல உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்.
உங்களுக்கு எப்படியாவது இந்த உறவை வந்து திருப்பி புதுப்பிக்கணும், திருப்பி பழைய மாதிரி வந்துடணும் பையன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பர்சன் நம்ம கிட்ட வந்து திரும்ப பழைய மாதிரி பேசிட்டா போதும், அதுவே எனக்கு போதும், அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. கடவுளை போய் நீங்க அந்த அளவுக்கு கும்பிடவே மாட்டீங்க. முன்னாடி எல்லாம் கோவில் கோவில் இல்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நீங்க இருப்பீங்களான்னு கேட்டா இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்க காதல் வாழ்க்கைன்னு வரப்போ நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலா ரொம்ப சில்லா எடுத்துக்கிற ஒரு பர்சன் தான். ஆனா லவ்ன்னு வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஓவர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதாவது ரொம்ப பொறுப்பா இருக்கிறது, ரொம்ப பாசமா இருக்கிறது, ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, ரொம்ப சாமி சாமி சாமின்னு போய் என்னை எப்படியாவது அவங்க கூட சேர்த்து வச்சிரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, கடவுளே என்ன செய்வீங்க போட்டு அவங்களே எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சிரு, அவங்கள சேர்த்து வைக்காம விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கடவுள் கடவுள் கடவுள்னு இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ உங்களுக்கு கிடைச்சது வந்து லக்கி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் லக்கிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இவங்கள பார்த்ததுல இருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சேடாகவும், நீங்க எதிர்பார்க்காத வகையிலும் இருக்கும். ஆனா இவங்க உங்க லைஃப்ல என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறம், என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயம் அப்படின்னும்போது நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கவே முடியாத விஷயங்கள் கூட இவங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்க லைஃப்ல கிடைக்க ஆரம்பிக்கும். சோ உங்க லைஃபே மாற ஆரம்பிக்கும். உங்க லைஃபே புதுசா மாற ஆரம்பிக்கும். நீங்க புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இவங்களை பார்க்கும்போது ஒரு யூனிக் ஃபீலிங், அதாவது சொல்ல முடியாத உணர்வுகள் உங்க மனசுல வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். இதுதான் மெயினான விஷயங்கள். சோ இதெல்லாம் உங்களை அறியாம இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னாலே நீங்க நினைத்த நபர் உங்களுக்கான நபரே அப்படிங்கறதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு தோணும் இந்த உறவு நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்கு, என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னை அவாய்ட் பண்றாங்க, என்னை விட்டு போயிடுவாங்க, எனக்கு பயமா இருக்கு, போயிட்டாங்களோன்னு தோணுது. ஆனாலும் நீ இந்த உறவை என்ன பண்ணிடு, எப்படியாவது என் கையில கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இங்க விஷயமே. அப்போதான் இது தெரியுது இந்த நபர் உங்களுக்கான நபர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கார்டு வந்துட்டு ஃபூல் கார்டு அப்படின்னும் போது புதிய தொடக்கம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயம் திரும்ப ஆரம்பிச்சிடாதா, திரும்ப அந்த நபர் கூட பேசிட மாட்டோமா, திரும்ப அந்த நபரை நோக்கி போயிட மாட்டோமா, சேர்ந்துட மாட்டோமா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடாதா, அந்த பழையபடி அந்த இன்னசென்ஸ் லவ், அதாவது நீங்க 2 பேரும் ஒரு ஒரு இன்னசென்டான லவ் உங்களுக்குள்ள இருக்கும்ல, அதாவது சண்டை, கோபம், கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி 2 பேருக்குள்ள ஒரு இணை புரியாத ஒரு இன்னசென்ஸ் லவ் இருக்கும்ல, அது வந்து எங்க 2 பேருக்குள்ள வந்து திருப்பி வந்துராதா, எங்களுக்குள்ள எல்லாமே பாசிபிளா நடந்துராதா, இம்மீடியட்டா மாறிடாதா, உங்களுடைய பெரிய கேள்வியே அதான். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் எப்ப மாறும்? இம்மீடியட்டான ஒரு விஷயம், இம்மீடியட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சிடாதா? உங்க லைஃப்ல நீங்க அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க. ட்ரஸ்ட் இல்லாதவங்க என் லைஃப்ல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ட்ரஸ்ட் இன் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். இந்த பர்சன் வருவாங்க அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா பிளைண்டா நம்ப ஆரம்பிக்கணும். இந்த பர்சன் என்ன ஆனாலும் என்னை நோக்கி வருவாங்க, என்ன பிரச்சனையானாலும் என்னை தேடி வருவாங்க, இந்த பர்சன் எனக்கான பர்சன் தான், இந்த பர்சன் என்னை தேடி எப்படியாச்சும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பிளைண்டாக வைக்க ஆரம்பிக்கணும். சந்தேகப்படவே கூடாது. ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா நடக்குமான்னு போய் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. அதுதான் மெயின் விஷயம். இது நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்ல பண்ற மேஜரான மிஸ்டேக். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க 21 டேஸ், 21 டேஸ்ல 20 டேஸ் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க. பேசுறாங்களா, கால் பண்றாங்களா, டெக்ஸ்ட் பண்றாங்களா, வந்துருவாங்களா, வந்துட்டு இருக்காங்களா, அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு, இப்படியே நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ உங்க ட்ரஸ்டுக்கான கேள்விதான். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா, நான் நினைச்ச நபர் எனக்கான நபர் தானாங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? இப்போ உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய சந்தேகத்திற்கான பதில் கிடைச்சிருச்சு. நீங்க ஒருத்தரை நினைக்கிறீங்க, ஆழமா நினைச்சிட்டு இருக்கீங்க, டக்குன்னு சந்தேகப்படுறீங்க. ஆழமா அவங்களை நினைக்கும் போதே
நம்ம இவங்களை இவ்வளவு தூரம் நினைக்கிறோம், அவங்க நம்மள நினைப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருப்போமா அப்படிங்கிறது உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்போட சேர்த்து, ஒரு தீராத அன்போட சேர்த்து ஒரு கேள்வியும் வந்துருது, ஒரு சந்தேகமும் வந்துருது. அப்படி இருக்கக்கூடாது. வந்துட்டாங்க வந்துருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டா சந்தேகமே இல்லாம நம்ப ஆரம்பிக்கணும். இப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்கல்ல, உங்க நபர் உங்களுக்கான நபர்ன்னு தெரிய ஆரம்பிக்குதுல. சோ இந்த நொடியில இருந்து நீங்க இந்த விஷயத்த எல்லாருமே மாத்திக்கிறீங்க. என்ன மாத்திக்கிறீங்க? ஒருத்தர் நம்பிட்டீங்க, ஒரு பர்சனை பாக்குறீங்க, அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க, அவங்க உங்களுக்கானவங்க தான் நீங்க நம்புறீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு நெகட்டிவிட்டியே இருந்துட்டு போட்டுமே, அவங்க உங்களுக்கான நபர் தானே ஃபர்ஸ்ட் நீங்க மனசார நம்ப ஆரம்பிங்க. லைஃப்ல ஒரு ட்ரஸ்ட் வைங்க, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வைங்க. பிளைண்டா நம்ப ஆரம்பிங்க. நடக்கும், அவ்வளவுதான். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவ்வளவு நடக்கும்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணுங்கிறது. இம்மீடியட்டா நடக்கணும், இம்மீடியட்டா ரிசல்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இது ஏடிஎம் கார்டு இல்ல. அப்ப அது ஏடிஎம் கார்டு தான். மிஷின்ல கார்டு போட்டோன்னே கேஷ் வரும். இது அப்படிப்பட்ட விஷயம் இல்ல. ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். பொருள் இல்ல ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கு. நான் லிவிங் திங் இல்ல, லிவிங் திங், ஹார்ட் அட்ராக்ட் பண்ற விஷயம். ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அந்தந்த காலகட்டத்துலதான் அது நடக்கும். சோ பொறுமையாக இருங்க. ஒரு விஷயம் நடக்கலையா உடனே அங்க இருந்து கோப்பை விடுறது, உடனே திட்டுறது, உடனே யூனிவர்ஸ சபிக்கிறது, உடனே கோவப்படுறது, உடனே வீடியோ போடுறவங்கள ஏதாவது பேடா பேசுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வேணும். வீடியோ போடுறத தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னால முடியும், என் பர்சன் என்னை தேடி வருவாங்கன்னு நம்புறீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்படி தோணாது. நீங்க நெகட்டிவான வேக்கு போக மாட்டீங்க. அததான் நான் சொல்றேன். எவ்வளவு லைஃப்ல பேடான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்குன்னு இந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. லைஃப்ல ஒரு பெரிய போர்க்களமே நடக்கட்டுமே, அட்வென்ச்சரே நடக்கட்டுமே, உங்களுக்கான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அங்க வரும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கான சந்தோஷம். எங்கேயாவது அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய பெரிய சந்தோஷம். உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. சோ அந்த நபர் உங்களை தேடி நிச்சயமாக வருவாங்க. இவங்க உங்களுக்கான நபர் தான். ஆனா என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, மனசு நினைச்சுட்டே இருக்கும் போதே சந்தேகமும் சேர்ந்து வருது. ஆழமா நினைச்சிடுறீங்க, ஆழமா மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறீங்க, உருகுறீங்க, எல்லாமே பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்றீங்க, இவங்க நமக்கானவங்க தானா ஒரு சந்தேகத்தையும் வச்சிடுறீங்க. அப்போ நீங்க அவ்வளவு நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட் தான் அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். சோ நம்புறீங்கன்னா முழுமையா பிளைண்டா நம்புங்க. இவங்க உங்களுக்கான நபரா அப்படின்னு கேட்டா இவங்க உங்களுக்கான நபர் தான் அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சா, பிளைண்டா நம்ப ஆரம்பிங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். யூனிவர்ஸ் சைட்ல இருந்து அதான் மெசேஜஸா வந்திருக்கு. த டவர் கார்டு, த லாஸ்ட் கார்டு, ஓகேங்களா. சோ சடன் சேஞ்ச். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் போகும் நீங்க கணிக்கவே முடியாது. இப்ப நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கும். இந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் முடியும். இதுதான் ஃபேட், விதி. ஓகேங்களா. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்ன பிடிக்குதோ அதை நம்ம ஏத்துக்கிறது தான் லைஃப். சோ அப்படின்னும் போது லைஃப்ல என்ன சடன் சேஞ்ச் வந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மனமுடைஞ்சு போகாதீங்க. இந்த பர்சன் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. நிச்சயமாக வருவாங்க. அதுக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள், உங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்கள், உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயங்கள்னு எல்லாமே நடக்கும். ஏன்னா தட் இஸ் லைஃப் இல்லைங்களா. நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துட்டா கடவுளே இல்லை. சோ நம்ம வெறும் ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர எல்லாத்தையும் அதை தாண்டி செய்யறது கடவுள் கையில தான் இருக்கு. அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. அது எவ்வளவு ஹெவியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாத பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப டிசாஸ்டரா இருக்கு, என்னால முடியலன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. யூனிவர்ஸ்க்கு அது தெரியும், கடவுளுக்கு அது தெரியும். நீங்க சஃபர் ஆகுறீங்க, சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு இந்த டைம்ல ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். உங்களுக்கான ஹெல்ப் உங்களை சேரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். சோ அதுதான் டவர் கார்டு சொல்லுது. நீங்க இது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிளியரா தெரியுது. இந்த பர்சன் என் பர்சன் கிடையாது, நானாதான் இவங்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுதான் உங்களுடைய தாட். சோ என்ன யோசிப்பீங்க, நம்ம இவங்க நினைச்சிட்டு இருக்கோம், இவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்காங்களா, இவங்க நம்மளுக்கான பர்சன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல உறுத்திட்டே இருக்கு. நான் சொல்ற
இந்த விஷயத்த நம்புங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ இந்த நபர் உங்களுக்கான நபர். ஓவரால் கார்ட்ஸ பார்க்கும்போது பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இவங்க உங்களுக்கான நபர் தான். நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நபர் உங்களுக்கான நபர் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த நபர் என்ன செய்வாங்க, உங்களை தேடி நிச்சயமாக வருவாங்க. உங்களுக்கான நபர் உங்களுக்கான நபர் தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லலைங்க, கார்ட்ஸ்ல இருக்கத நான் அப்படியே என்ன செய்யறேன், கன்வே பண்றேன் பாசிட்டிவா. ஓகேங்களா? சோ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. என்ன சொல்லுது, for personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா கிளியரா கொடுத்துருவேன். டேரோ வச்சு மட்டும் நம்ம ரீடிங்ஸ் பண்ணலைங்க, நிறைய ஸ்பெஷல் ரீடிங்ஸ், பவர்ஃபுல்லான ரீடிங்ஸ் வந்து பர்சனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட டைப்ஸ்ல பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய்.